பாறை இருக்கா? மஞ்சள் பாறை. பால்சுராவா? பால்சுரா போதும்ல? போதும். நீங்களும் கண்டிப்பாக வந்து நாகப்பட்டினம் ரவுண்டாக நாங்கள் வாங்க. சூப்பராக பேசுகிறாங்க. நாங்கள் செத்த நேரம் தான் வந்தோம். ரொம்பவே சூப்பராக பாசமாக பேசுகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் ஊருக்கு போயிட்டு வர வழியில் நாகப்பட்டினம் ரவுண்டானாக்கிட்ட கருவாட்டு கடை இருந்துச்சா, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. சரி வாங்க, கருவாடெல்லாம் எவ்வளோ ரேட்டுன்னு ரொம்ப நாளாச்சு கருவாடு வாங்கி வாங்க விசாரிச்சு எவ்வளோன்னு வாங்கலாம். ஆமாம், என்ன பண்ணிதானா? இது எவ்வளோ ரேட்டு? செனாகுனி படி 100 ரூபா. ஒரு படி 100 ரூபாயா? ஒரு 3 படியா வேணா குறைச்சிக்கிங்களா? படி 100 ரூபாயா? அது கடை இன்னும் அது நல்லா டேஸ்டா இருக்கு. இதே கொடுங்க, அப்புறம் டேஸ்டாக உள்ளதே கொடுங்க. வெளியூருக்கு வாங்கிட்டு போகிறோம். வெளியூருக்கு வாங்கிட்டு போகிறோம். ஒரு 3 படி தாங்க, குறைச்சிக்கோங்க. இது வந்து சென்னகுனி வந்து இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குமா, அதனால் வேறு நல்ல துண்டு கருவாடா, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான உள்ள கருவாடாக கொடுத்துருங்க. வஞ்சிரம் பால்சுரா இருக்கு. இது வந்து பால்சுராவாம். பாறை இருக்கா? மஞ்சள் பாறை. அது என்ன மீன்? அது உங்கம்மா? அது என்ன மீன்? அது அது என்ன கருவாடு? வஞ்சிரம். அது உங்கம்மா? அது எவ்வளோ? அரை கிலோ எவ்வளோ? 700 ரூபா. அரை கிலோ 700 ரூபாமா? 1500 ரூபா. அது மீனே ரேட்டாக தான் இருக்கு. அப்புறம் என்ன வாங்கலாம்? இது வேலை கருவாடு உங்கம்மா? இந்த கருவாடு இல்லை, இது வாழை கருவாடு. 200 ரூபா. 200 ரூபாய்க்கு நெத்திலி கருவாடு சென்னாகுனி. நெத்திலி கருவாடு வந்து கொஞ்சம் வெள்ளையாக பெருசாக இருக்குது, கொஞ்சம் சின்னதாக இருக்குங்களா, அதுனா நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக இருக்குது. சரி, இது வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு கடை அங்கே இருக்கோம், அங்கே போய் பாறை கருவாடு இருக்கான்னு பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த கடையில் வந்து பாறை கருவாடு இல்லை, அதனால் அவங்க தெரிஞ்ச கடையை சொல்லி விட்டாங்க. வேறு கடைக்கு வந்திருக்கோம், வாங்க போகலாம். வேறு என்ன கருவாடு இருக்குது? இது பால்சுரா போட்டு எடுத்து ஒரு வாரமா ஆகுது. இறாலெல்லாம் கருவாடு வச்சுருக்காங்க பாருங்க. அங்கே பாருங்களா, இறாலு இல்லை, அது ஒரு தோலெல்லாம் இல்லை பாருங்க. இது காணாங்கழுத்தி கருவாடு. பார்த்து நல்ல கருவாடா கேளுங்க. பாறை மீன் இல்லை, காணாங்கழுத்தி. அது காணாங்கழுத்தி. இது எவ்வளோ? அரை கிலோ 6 பீஸ் லைட் போட போறேன். 6 பீஸ் வாங்குவோமா? காணாங்கழுத்தி லைட் போடலாமா? உங்கள்கிட்ட காசு அங்கே கடைக்கு போயிட்டு எவ்வளோது வாங்குவோம்? சின்னதாக வைக்காம நல்லா பெருசாக வைங்க. எவ்வளோதுக்கு வாங்குவோம்? பால்சுராவா? பால்சுரா போதும்ல? போதும். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம், அடுத்த நடை வாங்கி கொடுப்போம். மொத்தம் எவ்வளோதாச்சு? 300 ரூபா. இது நீட்டுக்குமே வெறும் கருவாட்டு கடை தான். நாகப்பட்டினம் ரவுண்டானாவில் வந்து கருவாடு வாங்குறவங்க வந்து வாங்கிக்கோங்க. நிறைய கருவாடு கடை இருக்குது, ரகரகமாக இருக்குது கருவாடு கடை. நம்ம வந்து நம்ம எப்படின்னா பார்சல்லாம் போகும். நம்மளுக்கு இதே தான் இருக்குது, இது பக்கம் தான் இருக்குது. 2 கடை இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கடை 2 கடை மட்டும் தான். இது கம்மியா? இவங்க நம்பருக்கு புக் பண்ணனாக்கா அவங்க பார்சலில் வந்து கொரியரில் அனுப்பிவிடுவாங்களாம். வேணுன்னா அந்த அக்கா கடையில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. கம்மி தான், ஆர்டர் போட்டோம்னா கம்மி தான். கம்மியாக செஞ்சு கிலோ இப்போ 200 ரூபா கூட கொடுக்குறேன், 150 போடுவோம். கிலோ 600 போடுவோம். கம்மி பார்த்தாங்க அவங்க தான் கம்மியாக சுத்தமாக இருக்கும். நல்ல தண்ணி தான் க்ளீன் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த ஊர் பாப்பா கோயில் தான். பாப்பா கோயில் தான். எல்லாமே மயிக்க மாட்டேன். உங்ககிட்ட என்னென்ன கருவாடு இருக்குன்னு சொல்லுங்க. நெய் மீன் இருக்குது, நெத்திலி இருக்குது, வஞ்சிரம் இருக்குது, பால்சுரா இருக்குது, கொடுவா இருக்குது, குழம்பு கருவாடு அனைத்து இருக்குது, சங்கரா மீன் இருக்குது, ஓட்டாம்பரம் இருக்குது, காரப்பொடி இருக்குது, சீலா இருக்குது, பன்னா இருக்குது, கத்தாழை இருக்குது, கடிசை இருக்குது, நெய் சுரும்பு இருக்குது, காணாங்கட்டு அயில இருக்குது, கனவா இருக்குது,
இறா இருக்கு, எல்லாமே நாங்க ரெடி பண்றது தான். சுத்தமா தண்ணி வாங்கி வாஷ் பண்ணி தான் நம்ம வைப்போம். 52 கடை இருக்கு. கடம்பா இருக்கு, திருக்க இருக்கு. இறா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இறால் விற்க மாட்டோம். இப்போ ஃப்ரெஷ்ஷா உரிச்சு ஆமா சென்னாக்குனி இறா தான் இதா இருக்கும். நெத்திலி தான் இருக்கு, சின்னது இருக்கும், தோலோட இருக்கும். இப்போ போய் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி இப்போ இறா பெருசு வருது. இப்போ பெரிய இறா வரும். நெத்தியில் 1 2 3 4 5 6 7 வகை நெத்திலி இருக்குது. நெத்திலி தேராங்கண்ணி இருக்குது. ஃபஸ்ட்டு குவாலிட்டி இருக்குது, செகண்ட் குவாலிட்டி இருக்குது. தேராங்கண்ணி நெத்திலி எல்லா நெத்திலியுமே இருக்குது நம்மள்கிட்ட. இது வந்து நம்மளுக்கு வந்து வெங்கராஜி மீன். இது பாம்பே கருவாடு, பாம்பே கருவாடு நல்லா இருக்கும். இது முழங்கால் வலி, மூட்டு வலி எல்லாத்துக்குமே சாப்பிட்றது தான். இது நானே இப்போ தான் பார்க்குறேன். நல்லா இருக்கும். வெங்கராஜா. இது வந்து அசரப்பொடி. இந்த பொடி பேர் வந்து அசரப்பொடி. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சளி பிடிச்சதுன்னா இது குழந்தைங்கலாம் கொடுக்கலாம். முட்டை போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். தொக்கு வைக்கலாம். முட்டை பொடி மஸ் பண்றோம்ல, அது மாதிரி சமைக்கலாம். நல்லா இருக்கும். வாழை கருவாடு இருக்கு. வாழை வெட்டு வாழையும் இருக்கு, முழு வாழையும். இது வந்து சென்னாக்குனிலே நிறைய வகை இருக்கு. அது வந்து நெய் மீன் தலை. நெய் மீன் தலை கட் பண்ணி கொடுப்போம். நல்லா இருக்கும். கார குழம்புலாம் வைக்கிறோம்ல, அதை போட்டு குழம்பு வச்சு நல்லா அருமையாக இருக்கும். முள்ளுன்னு கேட்பாங்க. இப்போ முள்ளு தான் வெட்டி கொடுத்தேன் பாருங்க. இதை கொடுத்துக்கிறேன் பாருங்க. முள்ளு வெட்டி முள்ளு போட்டு காய்கறிலாம் போட்டு குழம்பு வச்சு நல்லா இருக்கும். அப்புறம் இறாவுலே வந்து பெரிய இறா, உரிச்சி இறா இருக்குது, தோலோடு உள்ளது இருக்குது, சின்ன குட்டி இறா இருக்குது. இதான் செம்மீன் சென்னாக்குனி. இதுலேயே வந்து 5 ரகமான சென்னாக்குனி நம்மள்கிட்ட இருக்குது. அது 1 2 3 4 தோல் லாஸ்ட்டாக இருக்குது. 5 ரகமானது இருக்குது நம்மக்கிட்ட. நாகப்பட்டினம் ரவுண்டானா பாப்பா கோயில். ஆமாம், வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோடு பாப்பா கோயில். அவங்களோட விசிட்டிங் கார்டு பாப்பா கோயில் அண்ணாய் டைபீஸ். வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட கேட்டால் எந்த ஊராக இருந்தாலும் அவங்க பார்சலில் அனுப்பி விட்ருவாங்க. நாங்கள் வந்து கருவாடு வாங்கிட்டோம். 300 தான் வாங்கியிருக்கோம். 400 சொன்னாங்க. 100 குறைச்சிக்கிட்டு எங்களுக்கு 300 கொடுத்துருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக வந்து நாகப்பட்டினம் ரவுண்டாக நாங்கள் வாங்க. சூப்பராக பேசுகிறாங்க. நாங்கள் செத்த நேரம் தான் வந்தோம். ரொம்பவே சூப்பராக பாசமாக பேசுகிறாங்க. இப்போ எதை எங்களுக்கு தெரியாத போகிறாங்களோ அதே வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். அசரப்படி போடுறேன்டா. ஃபோன் அடிக்கும். விசிட்டிங் கார்டு கொடுத்தனா இருக்கு. எப்படின்னா இது வந்து எப்படின்னா பொடி பச்சை தண்ணி தான் வாஷ் பண்ணுது. வறுக்கணுமா? பச்சை தண்ணி கொஞ்சமாக தேவைப்படுறது கொஞ்சமாக எடுத்து கழுவிட்டு இதுக்கு எண்ணெய் ஊற்றி பொரிச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தொக்கு வச்சோம்னு வச்சுக்கலாம். அது 2 முட்டையை உடச்சி விட்டு ரசம் சாப்பிட்லாம், சாம்பார் சாப்பிட்லாம், கார குழம்பும் சாப்பிட்லாம். சரி போதும். 300 காசு கொடுத்துருங்க. வேண்டாண்டா இருக்கு. போயிட்டு வேடா. காசு மட்டும் காசு கொடுத்தா 300 காசு வரும். காசு அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே போகலாமா? கருவாடெல்லாம் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.